ஜவ்வரிசி பால் இருக்குல்ல, அது சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும் மேடம். குழந்தைங்களாம் வராங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். ஜவ்வரிசி பால் பாயாசம். சுகர் கண்டென்ஸ் மில்க்னு எதுவுமே சேர்க்காம ரொம்பவே க்ரீமி அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி பால் பண்ணலாமா? அதுக்காக 1/2 கப் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச ஜவ்வரிசியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுமே இதோட 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதித்து நல்லா வத்துற வரைக்குமே நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக 3/4 கப்பை 1 ரொம்ப அதிகமாக தட்டி சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக பாகு ரெடி ஆயிரும். இந்த டிப்ஸை இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை இப்போ தான் நான் இந்த டிப்ஸை கேள்விப்படுறேன்னு சொன்னீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த வெள்ளைப்பாகும் பாலும் நல்லா சூடாகவே இருக்கணும். அந்த டைமில் ரெண்டையும் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா பால் தெரியாமல் வரும். கடைசியாக முந்திரி பருப்பையும் ட்ரை கிரேப்ஸையும் நெய்யில் வறுத்து தாளித்து ஊற்றி இறக்கினீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஜவ்வரிசி பால் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க.